முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு எதிரான குற்றச்சாட்டு பதிவு நிறைவடைந்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, அது குறித்த கூடுதல் விவரங்கள். சுகன்யா, சட்டவிரோத பண பரிமாற்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவருடைய நீதிமன்ற காவல் என்பது தற்போது 54வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 16ஆம் தேதி வரை அவருடைய நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுவதாக நீதிபதி அல்லி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினமே இந்த குற்றச்சாட்டு பதிவு செய்வதற்காக காணொலி காட்சி வாயிலாக ஆஜர்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்கிறோம் என்று அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில்தான் முதன்மை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி நேரில் செந்தில் பாலாஜியை ஆஜர்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில இன்று நேரடியாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து அவர் ஒரு கோரிக்கை ஒன்றினை முதலாவதாக முன்வைத்திருந்தார். தன் மீது தொடரப்பட்ட வழக்கு என்பது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தொடரப்பட்ட வழக்கு என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் தனக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும், எனவே இது தொடர்பாக குற்றச்சாட்டை தங்களுடைய சாட்சியங்கள் தரப்பிலிருந்து மறு விசாரணை செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கோரியிருந்தார். இந்த நிலையில குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட அந்த புதிய மனுவையும் நீதிபதி நிராகரித்து தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு பதிவை மேற்கொண்டிருந்தார். அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகள், குறிப்பாக பல்வேறு ஆவணங்கள், பென்ட்ரைவ் உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் நீதிபதி அல்லி விரிவாக அந்த ஆவணங்கள் இருக்கக்கூடியதை எல்லாம் படித்து பார்த்துட்டு கொண்டிருக்க போதே செந்தில் பாலாஜி தெரிவித்திருந்த கருத்து என்பது தன் மீது தொடரப்பட்ட இந்த வழக்கு ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தொடரப்பட்ட வழக்கு, எனவே தான் எந்த குற்றமும் செய்யவில்லை, சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்களை அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முன்வைத்திருந்தார். பல்வேறு கருத்துக்களை எல்லாம் கேட்ட பிறகு அவர் மீதான குற்றச்சாட்டை எல்லாம் பதிவு செய்த பிறகு அவருக்கான இந்த நீதிமன்ற காவலை 54வது முறையாக நீதிபதி அல்லி தற்போது நீட்டித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எனவே ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை அவருக்கான நீதிமன்ற காவல் என்பது தற்போது நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.